தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 6/3/2024 புதன்கிழமை பூராடம் நட்சத்திரம் காலை 10:25 வரை, பிறகு உத்திராடம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, எண்கணிதம் ஒரு பொன்கணிதம். நேற்று முன்தான சொன்னேன், எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தகும்னு அவை சொல்லியிருக்கா. எண்கள் இல்லாத நிலையே இன்றைக்கு கிடையாது. வீட்டு எண் இருக்குது, கடைக்குன்னு ஒரு எண் இருக்குது, நம்ம செல்லுக்கு ஒரு எண் இருக்குது, அலைபேசிக்கு ஒன்று இருக்குது, தொலைபேசிக்கு ஒன்று இருக்குது, வங்கிக்கு ஒன்று இருக்குது, ஆதார் கார்டு ஒன்று இருக்குது, பேன் கார்டு, எதை கேட்டாலும் உங்களுக்கு அந்த எண் என்ன சார் அப்படின்னு கேட்பாங்க. அந்த நம்பரை சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. அதே மாதிரி இப்போ ஓஓடின்னு வந்து அதுக்கு நம்பர், எல்லாமே நம்பர் மயமாக போயிடுச்சு. ஆகையினாலே தான் நண்பர்களை நம்பும் நீங்கள் நம்பர்களையும் நம்புங்கள்னு நான் தினத்தந்தியில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எழுதினேன், தொடரில் எழுதினேன். பொதுவாக இந்த நம்பர் பார்க்குறது அப்படிங்கிற போது 8ங்கிற எண் தான் நம்ம பேர் சொல்லுவாங்க, ஆகா 8ல் இருக்குது அப்படிம்பாங்க. ஆனால் 8 வந்து வெற்றிக்கு 8 என்ற ஆதிக்கத்திலே பிறந்தவர்களுக்கு எப்படி வாழ்க்கை அமையும் அப்படிங்கிற பற்றி இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். 8 எண் தேதியிலே பிறந்தோர்க்கெல்லாம் இப்போ 8, 17, 26ங்கிறது 8னுடைய ஆதிக்கம். 8, 17, 26 வந்து 17னா 1, 7, 8, 26, 2, 6, 8. ஆகையினால 8 எண் ஆதிக்கம்னு சொல்கிறது. இப்போ ஒருத்தர் 8ஆம் தேதி பிறந்தாலும் 8 எண் ஆதிக்கம், 17ஆம் தேதி பிறந்தாலும் 8 எண் ஆதிக்கம், 26ல் பிறந்தாலும் 8 எண் ஆதிக்கம். 8 எனும் தேதியிலே பிறந்தோர் எல்லாம் எதிர்நீச்சல் போட்டே தான் வெற்றி காண்பார். சாதாரணமாக வெற்றி காண மாட்டாங்களாம், எதிர்நீச்சல் போட்டு வெற்றி காண்பாங்க. ஆனால் அந்த வெற்றி நிலைத்து இருக்குமா? சாதாரண மனிதர்களை கூட சக்கரவர்த்தியாக மாற்றுகின்ற ஆற்றல் இந்த 8 எண்ணுக்கு உண்டு. ஆனால் நம்பிக்கை ரொம்ப வேணும். வலதுகை இடதுகை நீங்களாக நம்பிக்கை என்ற ஒரு கை சேருமானால் வாழ்க்கை என்ற கை மிக சிறப்பாக இருக்கும். அந்த அடிப்படையில் அவர்களுடைய ஜாதகத்தில் சனியும் உச்சம் பெற்றால் இன்னும் மிகச்சிறப்பான பலன் இருக்கும். அஸ்ட்ரோ நியூமராலஜி அடிப்படையில் கட்டத்தில் சனி பகவான் உச்சம் பெற்றால் காசினியில் உயர்ந்த நிலை வந்து சேரும். 17, 26 என்று பதியும் நாள் பிறந்தோருக்கு பணத்தால் உச்சம். அப்படி இருக்கவங்க செல்வ வளத்திலே மிக உச்சம் பெற்று இருப்பார்கள். மதிப்போடு மரியாதை அதிகரிக்கும். ரொம்ப மதிப்பு மரியாதை உள்ளவர்களாக விளங்குவார்கள். மாநிலத்தை ஆள்கின்ற யோகம் வாய்க்கும். இன்றைக்கு தலைமை பதவியில் இருப்பவர்கள், அரசியல் களமாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் ஒரு நிறுவனமாக இருந்தாலும் தலைமை பதவியில் இருக்கவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா என்ன தேதி நீங்கள் பிறந்தீங்கன்னா 26ல் பிறந்தம்பாங்க அல்லது 17ல் பிறந்தம்பாங்க. ஏனென்றால் அந்த 8 என்பது உயர்ந்த நிலைக்கு பின் வாழ்க்கையிலே கொண்டு போய்விடும். அப்படி மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். மாநிலத்தை ஆள்கின்ற யோகம் வாய்க்கும். புதியதொரு பாதையினை அமைத்துக் கொள்வார். எல்லாரும் போகிற பாதையில் போக மாட்டாங்க. அவங்க ஒரு புதுமையான சிந்தனையில் இருப்பார்கள். புகழ் குவியும் இளம் வயதில் பொருளும் சேரும்னு அதுக்கு ஒரு பாடல் உண்டு. பொதுவாக 8 எண் ஆதிக்கம் என்றால் நீங்கள் பயப்பட வேண்டாம். 8, 17, 26ல் பிறந்தவர்கள் தங்களுடைய பெயரை எந்த எண் ஆதிக்கத்தில் வைத்துக் கொள்வது, தாங்கள் எந்த விதமான ஒரு மோதிரம் அணிந்து கொள்வது, அதாவது ரத்தினங்கள் அணிந்து கொள்வது, எந்த தேதியை நாம் உபயோகப்படுத்திக் கொள்வது, எப்படிப்பட்ட வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து இந்த தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி, இந்த எண்கணிதம் ஒரு பொன்கணிதம் என்பதை உங்கள் அனுபவத்தில் நீங்கள் உணரலாம் என்று சொல்லி இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு ஒரு யோகமான நாள். நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். குருபலம் உங்கள் ராசியில் இருப்பதனாலே வெற்றி படிக்கட்டின் விளிம்பில் ஏற வழிபிறக்கும். உங்களுடைய தொழிலாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் நீங்கள் செய்யும் செயல்களில் எல்லாம் வெற்றி கிடைக்க வைப்பது குரு. அந்த குருவை நீங்கள் வழிபட வேண்டும். குறிப்பாக இன்று சர்வ ஏகாதசி என்பதனாலே பெருமாள் வழிபாடும் உங்களுக்கு பெருமை சேர்க்கும். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று மாலை 4:07 வரை சந்திராஷ்டமம். எனவே சந்திரபலம் குறைகின்றதுனாலே மாலை 4:07 வரை எந்த புது முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டாலும் உங்களுக்கு அதில் பலன் கிடைக்காது. சேமிப்புகள் கரைந்து கொண்டுதான் செல்லும். வாங்கல் கொடுக்கல்களில் தடுமாற்றங்களும் ஏமாற்றங்களும் வரலாம். கவனம் தேவை. மிதுனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் மாலை 4:07 மணிக்கு மேல் சந்திராஷ்டமம். எனவே நீங்கள் செய்யும் காரியங்களில் காலை நேரத்தை காட்டிலும் மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்கலக்கம் கொஞ்சம் அதிகரிக்கும். எதை நீங்கள் செய்ய நினைத்தாலும் காலையில் செய்து விடுவது நல்லது. தொட்ட காரியங்களில் வெற்றி பெற வேண்டுமானால் சந்திரபலம் உங்களுக்கு தேவை. அந்த அடிப்படையில் நீங்கள் எதை செய்ய நினைத்தாலும் நீங்கள் காலை நேரத்தை உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். பொதுவாக தொழில் உத்தியோகத்தில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். ஆனால் மதியத்திற்கு மேல் விரயங்கள் கூடுதலாகவே இருக்கும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள்.
கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கின்ற நாள். இருந்தாலும் கூட வளர்ச்சியில் தளர்ச்சி ஏற்படாது. இடையூறுகளை ஏற்படா வண்ணம் குருவின் பார்வை கை கொடுக்கும். குரு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கின்றார். 2 வாக்கு, தனம், குடும்பத்தை குறிக்கின்ற இடம். எனவே நீங்கள் சொன்ன சொல்லை நிறைவேற்ற இயலும். தனம் தாராளமாக வந்து கொண்டே இருக்கும். குடும்ப முன்னேற்றமும் ஒற்றுமையும் உண்டு. எனவே இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஆதாயம் அதிகரிக்கின்ற நாள். நினைத்த காரியத்தை உடனடியாக செய்து முடிப்பீர்கள். அது மட்டுமல்ல, முக்கிய புள்ளிகளின் சந்திப்பால் முன்னேற்றத்திற்கும் வழிவகுத்துக் கொள்வீர்கள். குரு பார்வை உங்கள் ராசியில் பதிகின்றது. நீண்ட நாட்களாக நடைபெறாத சில காரியங்கள் இன்று நடைபெறும். பிள்ளைகளின் கல்யாணமாக இருந்தாலும், செய்தொழில் ஏதாவது திருப்பங்கள் செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் இன்று அது கைகூடும். இந்த நாள் இனிய நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கவலைகள் தீர கடவுள் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டிய நாள். ஜென்மத்தில் கேது 7லே ராகு இருக்கின்ற பொழுது ஏற்றமும் இரக்கமும் இருக்கும். காலையில் வரவு, மாலையில் செலவு. காலையில் இன்பம், மாலையில் துன்பம் என்ற நிலை உருவாகலாம். சர்ப்ப சாந்தி வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அஷ்டமத்திலே குரு இருப்பதால் அலைச்சல் அதிகரிக்கும். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. யாரையும் நம்பி எதுவும் செயல்பட இயலவில்லையே என்று கவலைப்படுகின்ற இந்த நாளில் உடல்நிலையிலும் கவனம் தேவை. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பல நாட்களாக எதிர்பார்த்த பணவரவு இன்று கிடைக்கின்ற நாள். பாராட்டும் புகழும் கூடும். நினைத்த காரியத்தை நினைத்த மாத்திரத்தில் செய்து முடிப்பீர்கள். தொழில் முன்னேற்றம் உண்டு. தொல்லை தந்தவர்கள் எல்லையை விட்டு விலகிச் செல்வார்கள். இன்று இனிய நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தொழிலிலே செய்தொழிலே லாபம் கிடைக்கின்ற நாள். எதை நீங்கள் எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் அதில் உங்களுக்கு இன்று வெற்றி கிடைக்கும். செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பதனாலே உடன்பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வியாபாரத்திலே கணிசமான லாபம் உங்கள் கைகளிலே புரளும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு தொழில் கூட்டாளிகள் அனுசரித்து வருவார்கள். அது மட்டுமில்லாமல் செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கின்ற நேரத்தில் சொத்துக்கள் வாங்குவது அல்லது வாங்கிய சொத்தை விற்பது, அதன் மூலம் ஆதாயம் பெறுவது போன்றவற்றிலெல்லாம் நீங்கள் கவனம் செலுத்துவீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் பாராட்டும் புகழும் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மாலை 4:07 வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன். அஷ்டமாதிபதி இருப்பதனாலே மனக்கலக்கம் அதிகரிக்கும். பணப்புழக்கம் குறையும். திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடி செய்ய இயலாது. ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழல் கூட உண்டு. உத்தியோகத்தில் முக்கிய கோப்புகளில் கையெழுத்திடும் பொழுது மிகுந்த கவனம் தேவை. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று மாலை 4:07க்கு மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன். எனவே காலை நேரத்தை காட்டிலும் மாலை நேரம் சிறப்பாக இருக்கும். காலையிலே சலசலப்பு, மாலையிலே கலகலப்பு என்ற நிலை உருவாகலாம். வரன்கள் வாயில் தேடி வரும். வழிபாட்டிலும் கவனம் செலுத்துவீர்கள். கூட்டுத் தொழிலில் மாற்றம் செய்யலாமா என்று கூட சிந்திப்பீர்கள். இல்லத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருள், ஆடம்பர பொருட்களை வாங்கி சேர்க்கும் எண்ணமும் மேலோங்கும். வாகன யோகமும் உண்டு. கும்பராசி நேயர்களே, மிக மிக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய நாள். உங்களுடைய ராசியிலேயே சனி, அதோடு சூரியன் பகை கிரகம் இருப்பதனாலே எதையும் எந்த நேரமும் நீங்கள் செய்ய நினைத்தாலும் உடனடியாக செய்ய இயலாது. உங்களை பற்றி பலரும் விமர்சனம் செய்வார்கள். ஆனால் அந்த விமர்சனத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட மாட்டீர்கள். இருந்தாலும் கூட மனக்குழப்பங்களும் மனக்கலக்கங்களும் அதிகரிக்கும். இல்லத்தில் உள்ளவர்களின் அனுசரிப்பு குறையும். ஒரு காரியத்தை ஒரு முறைக்கு இருமுறை செய்யும் சூழல் உருவாகலாம். இன்று வழிபாட்டில் கவனம் செலுத்துவது நல்லது. கிழமை புதன் என்பதனாலே ஆஞ்சநேயர் வழிபாடு ஆனந்தம் வழங்கும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும் நாள். பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக முடியும். செய்தொழிலே எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. பஞ்சாயத்துக்கள் சாதகமாக வரலாம். முன்னோர் சொத்துக்களில் முறையான பங்கீடுகள் கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.